போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அவங்க சில முக்கிய புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்கும்ன்றதை அவங்க புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ஆண்டோட ஜிடிபி, அதாவது 2015-16 ஜிடிபி வந்து 7.6% இருந்திருக்கு. ஸோ இப்போ வரப்போகிற 2016-17 ஜிடிபி 7.1% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்ற பல விஷயங்கள்லையும் புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜிடிபி வந்து 2016-17 வந்து குறையறதுக்கான முக்கிய காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற புள்ளி விவரங்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பெர் கேபிட்டா நெட் நேஷனல் இன்கம், அதாவது ஒரு தனி மனிதனோட இன்கம் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம. ஸோ பெர் கேபிட்டா நெட் நேஷனல் இன்கம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 2016-17 வந்து 1,03,007 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 10.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு இது எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 93,293 ரூபீஸாக இது இருந்திருக்கு. அடுத்ததாக இதே இவங்க வெளியிட்டிருக்க அந்த இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் துறையிலையும் ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் செக்டர் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2016-17 பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் 4.1% வந்து க்ரோத் இருக்கும் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 7.4% வந்து க்ரோத் இருக்கும் கடந்த ஆண்டை விட அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து இங்கே முக்கியமாக நம்ம பதிய வைக்க வேண்டிய, அதாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டு, அதாவது 2015-16 மேனுஃபேக்சரிங் செக்டரோட க்ரோத் எப்படி இருந்ததுன்னா 9.3% இருந்தது. ஆனால் வரப்போகிற 2016-17 க்ரோத் வந்து 7.4% இருக்கும்னு கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் நமக்கு வீழ்ச்சி கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து நமக்கு வந்து அடி வாங்குது இந்த வருஷத்துக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது இதுலேயே ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபுட் ஆர்டிகல்ஸ், அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.9% வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து 2%, எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து 1.4%, மற்றும் மற்ற கமாடிட்டிஸோட ப்ரைஸ் வந்து 2.8% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5% வந்து கடந்த ஆண்டோட இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சொன்ன எல்லா புள்ளி விவரங்களும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி விவரங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணி நமக்கு திருப்பி எப்படி இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ லேட்டஸ்ட் புள்ளி விவரங்கள் நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அடுத்ததாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும், அதாவது நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராட்டில் அண்ட் கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நாம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். அதாவது என்னென்னா தண்ணீர் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது கட்டுறதுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நீரோட அளவு குறையும் அப்படின்றது அவங்களோட கருத்து. ஸோ அதனால் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான விஷயங்களை வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம பயலாட்ரல் டாக் மூலமாக இரு நாடுகளும் தீர்த்துக்கணும். அப்படி இல்லைனா நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இரு நாடுகளும் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு காணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பாக நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 14th எடிஷன் அதாவது திருப்பி இந்தியாவில் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 14th எடிஷன் ஆஃப் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதாவது இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள், அதாவது இந்தியர்கள், அவங்களுக்காக ஒரு எப்பவுமே வருஷம் நம்ம 9th ஜனவரி இந்த விழாவை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கான விழா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பெங்களூரில் நடக்குது. இது 3 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு விழா. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டு இந்தியர்கள் அவங்க வெளிநாடுகளில் அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கு தீர்வு காணலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த செலிப்ரேஷனில் வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க.
இந்த செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 3 நாள் நடக்கிற இந்த செலிப்ரேஷனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய இளைஞர்கள் அவங்களையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காகவே வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது ப்ரோக்ராம் பேர் வந்து யூத் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து துவக்கி வச்சவர் யாருன்னு பார்த்தா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இதுக்கான தீம் வந்து வெளியிட்டிருக்காங்க. தீம் என்னன்னு பார்க்கும்போது ரீடிஃபைனிங் என்கேஜ்மெண்ட் வித் இந்தியன் டயஸ்போரா. அதாவது இங்கே என்னன்னா வெளிநாட்டில் இருக்க மக்கள், அவ்வளோதான், வெளிநாட்டு இந்தியர்கள், அதுதான் நம்ம இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டு சார்பாக பெரிய அளவில் இருக்க ஒருத்தரை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது எப்பவுமே வழக்கம். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்தியன் ஆரிஜின் போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் ஆண்டோனியா கோஸ்டாவை நாம இந்த ப்ரோக்ராமுக்காக வர வச்சிருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக இந்த 9th ஜனவரி நாம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் இருக்குது. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தினம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து காந்தி பார்த்தீங்கன்னா அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்காக இந்திய மக்களுக்காக போராட்டத்துக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால 9th ஜனவரி நாம இந்த தினத்தை கொண்டாடுறோம். அதாவது இந்த தினத்தோட பேர் வந்து பிரவேசி பாரதிய திவாஸ். இதோட 14th எடிஷனை நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா டெல்லி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே வந்து பப்ளிக் வந்து ஒரு இடத்துல போகிறோம், நடந்து போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், அந்த இடத்துல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்குவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸு கேஸு கோர்ட்டு நம்ம அலைய வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட வேண்டிய உயிர்கள் வந்து பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்படாமல் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டெல்லி கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குட் சமரிதன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன, இந்த பாலிசியோட நோக்கம் என்னன்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம உதவலாம். ஸோ அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். இதனால வந்து லீகல் இஷ்யூஸ் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பாலிசியை வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 44வது எடிஷன் ஆஃப் தி வேர்ல்ட் புக் ஃபேர், அதாவது இன்றைய முக்கிய நிகழ்வுகள்லாம் கடைசி நிகழ்வாக பார்த்தீங்கன்னா 44th எடிஷன் ஆஃப் தி வேர்ல்ட் புக் ஃபேர் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில். இது வந்து எங்கே நடந்திருக்கு, டெல்லியில் எந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரகதி மேடனில் நடந்திருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷி அப்படின்ட்டு புக் ரிட்டன் ஆன் அண்ட் பை உமன் அப்படின்னு சொல்லி இதோட தீம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்னாகிரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது மகேந்திரநாத் பாண்டே. இவர் யாருன்றது உங்களுக்கே தெரியும், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இவர் பேசிக்கலி ஹையர் எஜுகேஷனுக்கான மினிஸ்டர். ஸோ மகேந்திரநாத் பாண்டே இதை இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன்.